இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, வரலாற்றை நாம் பார்த்தால் உலகில் அரசுகள், வல்லரசுகள் தோன்றி அழிந்துள்ளது. பல பெரிய பெரிய அரசுகள், உலகத்தையே ஆண்டு வந்த அரசுகளும் வல்லரசுகளும் அரசர்களும் எழும்பினார்கள், பிறகு விழுந்தார்கள். அத்தகைய ஒரு அரசு தான் ரோமைய அரசும், ரோமாபுரி அரசும். ஒரு காலத்தில் இது ஒரு வல்லரசாக திகழ்ந்தது. ஆனால் அது வீழ்ச்சியுற்றது. இது ஏன் வீழ்ச்சியுற்றது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது 3 முக்கிய காரணங்கள் இருந்திருக்கின்றது. ஒன்று, இந்த அரசுகள் செல்வம் சேர்ப்பதில் ரொம்ப மோகம் கொண்டிருந்தது. செல்வம், சொத்துக்கள், பணம். இதனுடைய விளைவு மக்களிடையே ஏற்ற தாழ்வு, பணக்காரர்கள் ஏழைகள் என்ற ஒரு பிரிவினையும் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, செல்வம் அதிகமாக சேர மக்களுடைய உள்ளங்களும் தூரத்தில் போயின, கடவுளை விட்டு தூரத்தில் போய் உலக கேளிக்கை, சுகங்கள் இதை தேடினார்கள். ரோமாபுரி கடைசி காலத்தில், ரோம் அரசுடைய கடைசி காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்றால், மக்கள் அதிகமாக பாலியல் கேளிக்கைகளுக்கு இடம் கொடுத்தார்களாம். பொம்பே என்ற ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரம் இந்த பாலியல் காரியங்களுக்கு மையமாக, கோட்டையாக இருந்ததாம். ஏறக்குறைய 79ஆம் கிறிஸ்துவுக்கு பின் 79ஆம் ஆண்டு நெருப்பு மலை வெடித்து அந்த நகரே முழுகியது. இப்போது நீங்கள் அதோடைய ரெப்பிலிக்கா என்று சொல்வார்கள். எப்படி மக்கள் இறந்தார்கள், அதை தோண்டி எடுத்து வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் இத்தாலிக்கு போனால் பார்க்கலாம். அதே போன்று தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் ஒரு நகர் இருந்தது, அது யூதா. இதுவும் இத்தகைய ஒரு காரியங்களில் இறங்கியது. மக்கள் செல்வத்தை தேடி போனார்கள். அவர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு, ஏழைகள், பணக்காரர்கள் இன்னும் செல்வத்தை செய்ய ஏழைகளை ஒடுக்கி வதக்கி அவர்களை பிழிந்து அவர்களுடைய பணத்தை பறித்தார்கள். இந்த ஏற்றத்தாழ்வு வந்தவுடன் அதே போன்று இவர்களும் இத்தகைய பாலியல் காரியத்துக்கு இடம் கொடுத்தார்கள். அதனால்தான் இஸ்ராயல் வடநாடும் யூடா தெற்கு நாடும் இந்த மாதிரியான காரியத்தில் இறங்கியதால் எசேக்கியேல் இறைவாக்கினர், ஆமோஸ் இறைவாக்கினர், இன்று முதல் வாசகத்தில் மிக்கா இறைவாக்கினர் அனுப்பப்படுகின்றார்கள். இது ஏறக்குறைய இயேசு வருவதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. மிக்காவும் இசையாவும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். இந்த மக்களை கண்டித்து திருத்த இவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த மக்கள் இதற்கு அதிகமாக இடம் கொடுத்ததால் தங்களுடைய குடும்ப வாழ்க்கை சீர்குலைந்தது, தங்களுடைய ஆன்மீக வாழ்வும் சீர்குலைந்தது, நாடும் சீர்குலைந்தது. இந்த ஏற்ற தாழ்வு
ஒழுக்கக்கேடு, இதெல்லாம் கடவுள் சகித்து கொள்ளவில்லை. அதைத்தான் இந்த முதல் வாசகத்தில் மிக்கா வழியாக அவர் கூறுகின்றார். இச்சை கொண்டு இவற்றை கைப்பற்றி கொள்கின்றீர்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்துக்களையும் பறிமுதல் செய்கிறீர்கள். அதே போன்று நடந்தது. மக்களிடையே பிளவும் பிரிவினையும் குடும்பத்தில் பிரச்சனையும் ஆன்மீக வாழ்க்கையில் கடவுளை விட்டு தூரமாக போனார்கள். இந்த பின்னணியில்தான் இறைவாக்கினர்கள் இந்த அந்நிய வழிபாட்டை கண்டனம் செய்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வழிபாடு பெரும்பாலும் இந்த பாலியலை ஒட்டி இருந்தது. அவர்களுடைய வழிபாட்டில் ஒரு பகுதி இந்த பாலியல். ஆகவே மக்கள் ரொம்ப சுலபமாக ஈர்க்கப்பட்டார்கள். அதை வைத்துத்தான் இறைவாக்கினர்கள் இந்த அந்நிய வழிபாட்டை கண்டித்தார்கள். இந்த யூத மக்கள் அப்படி போனார்கள். எல்லாம் வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி இது நடந்தது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கும் மைய கருத்து அனைவரையும் உள்ளடக்கிய தன்மையை வளர்த்தல், அனைவரையும் உள்ளாக்கிய தன்மையை வளர்த்தல் என்று ஆங்கிலத்தில் இன்க்ளூசிவ் என்று சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை எக்ஸ்க்ளூசிவ் என்று சொல்லுவோம். எக்ஸ்க்ளூசிவ் என்பது பிரத்யேகமான, அது அவ்வளோ நல்லதல்ல. இன்க்ளூசிவ் என்று சொல்லும்போது அனைவரையும் உள்ளடக்கிய தன்மையை வளர்க்க வேண்டும். ஆகவே இது எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், கடவுள் எல்லா மக்களினத்தாரையும் அழைக்கின்றார். கடவுள் எல்லா மக்களையும் தன்னுடைய மக்களாக பார்க்கின்றார். அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, அவர் என்ன கலாச்சாரமாக சரி, எல்லாருக்கும் தந்தை அவரே. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் எல்லாரையும் அரவணைக்கும் மக்களாக இருக்க வேண்டும். இது விவிலியத்தில் அன்பார்ந்தவர்களை நாம் ஆரம்பத்திலே பார்க்கின்றோம். கடவுள் உலகை படைக்கும் போது தந்தை மகன் தூய ஆவியார் அவர் மகன் வழியாகத்தான் அனைத்தையும் படைக்கின்றார். அவர்களோடு ஒரு நட்புறவு, அவர்கள் தந்தை மகன் தூய ஆவியோடு ஒரு அன்புறவு இருந்தது. அதன் வழியாகத்தான் மனிதனை படைத்து மனிதனும் அந்த சாயலை தாங்கி இருக்க வேண்டும் என்று, அந்த அன்புறவில் வாழ வேண்டும் என்று ஆசிக்கின்றார். தீமோத்தேயு என்ன கூறுவார்? எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிய வேண்டும் என அவர் விரும்பினார். எல்லா மக்களும் மீட்பு பெற, ஒரு சிலர் அல்ல, ஒரு கத்தோலிக்கர் மீட்பு பெற அல்ல, எல்லாரும். விவிலியத்தை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால், கடவுள் யூத மக்களை மட்டுமல்ல, யூத அல்லாத மக்களை தான் அழைத்திருக்கின்றார். அவர்களுக்கும் மீட்பு கொடுத்திருக்கின்றார். உதாரணமாக யோனா நினிவே பட்டணத்துக்கு அனுப்பப்படுவார். நினிவே பட்டணம் புறவினத்தார். அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்று தான் யோனாவை அனுப்புவார். யோனாவுக்கு பிடிக்காது முதலில். அவர்கள் அழிய வேண்டும் என்று நினைப்பார். கடவுள் அனுப்புவார் நினிவே. ஆதி ஆகமத்தை நாம் எடுத்து பார்த்தால் மெல்கிசேதேக் என்ற உன்னத குரு வருவார். அவர் சாலேம் சேர்ந்தவர். அவர் யூதர் அல்ல. அவர் கடவுளுக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார். இவர்தான் உன்னத குரு, முன்மாதிரியாக இருப்பார். யூதர் அல்லாதவர். பழைய ஏற்பாட்டில் எலிசா தொழுநோயாளியான நாமானை குணப்படுத்துவார். வேறு யாரையும் அவர் குணப்படுத்துவார். நாமான் புறவினத்தார். இயேசு சொன்ன நல்ல சமாரியா கதையில் அவன் சமாரியன், யூத அல்லாதவன். நூற்றுவர் தலைவன் ஒரு ஊழியன், அவன் யூத அல்லாதவன். கானானிய பெண்
அவளுடைய மகளுக்கு குணமளிப்பு கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் ரஹாப், ரூத், எனோக் இவர்கள் எல்லோருமே யூதர் அல்லாதவர்கள். நீதிமொழிகளில் நாம் பார்த்தால் அகூர் உடைய வார்த்தைகள் வரும், யூதர் அல்லாதவர். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் எல்லா இனத்தாருக்கும், எல்லா மதத்தினருக்கும், எல்லா மக்களுக்கும் தந்தை. ஆகவே இவர்களை நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் நாம் அவர்களை எப்படி நாம் பார்க்கின்றோம்? அவர்களை ஒதுக்கி வைக்கின்றோமா, அல்லது அவர்களும் மீட்பு பெற அவர்களை அழைத்து வருகின்றோமா? ஒரு மாதத்துக்கு முன் நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. பாப்பானவர் லியோ 14ஆம் சிங்கராயர் சென்ட் பயஸ் த 10th என்ற அந்த அமைப்பை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணார். நீ கத்தோலிக்கனே அல்ல என்று பிரகடனம் செய்து வைத்தார். என்ன பிரச்சனை? இந்த குழுவை சேர்ந்தவர்கள் ஆயர்கள், குருவானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2வது வத்திக்கான் சங்க படிப்பினையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது வெனாக்குலர் நம்ம சொல்லப்படும் இந்த மொழிகள். இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், அவர்களுக்கு ஒரே மொழி தான் இருக்கணும், லத்தீன். ஒரே திருப்பலி தான் அந்த செவுத்து பார்த்துட்டு வைக்கணும். பழைய ப்ரீ வேட்டிக்கன் சொல்லுவோம், அந்த திருப்பலி நடத்தணும். மற்ற இன்டர் ரிலிஜியஸ் அல்லது எக்யூமனிசம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், மற்ற மரபினரோடு எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது. கத்தோலிக்கம் ஒன்று தான் உண்மையானது, வேற எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி ஒரு மனநிலையில் இருக்கின்றார்கள். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. அதனால தான் பாப்பானவர் பலமுறை, இந்த பாப்பானவர் அல்ல, 2ஆம் அருள் சின்னப்பரிலிருந்து பெனடிக்டிலிருந்து பிரான்சிஸ்லேருந்து மீண்டும் மீண்டும் அவர்களுடைய சிந்தனையை, அந்த எண்ணத்தை திருத்தி மாற்றிக்கொண்டு வர அழைப்பு கொடுத்தார்கள். அவர்கள் வரவில்லை. வத்திக்கான் ஏடு என்ன சொல்லுகின்றது? எல்லா மதத்திலையும் உண்மை இருக்கிறது, நிறைய இல்லாட்டி கூட மற்ற மதத்திலையும் உண்மை இருக்கிறது. அதை நாம் மதிக்க வேண்டும், அதை நாம் போற்ற வேண்டும். எந்த மதத்தையும் நாம் கண்டனம் செய்யக்கூடாது. இங்க பழைய ஏற்பாட்டில் ஏன் அப்படி நடந்ததுன்னா, அவர்கள் இந்த ஒழுக்கக்கேடான பாலியல் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்ததால் தான் இறைவாக்கினர் கண்டனம் செய்தார்கள். ஆனால் இப்போது அல்ல. அதற்காக நீங்கள் போய் அந்த மதத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் இங்கே வரும் பொழுது அவர்களை நம்ம ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அவர்களுக்காக மன்றாட வேண்டும், அவர்களுக்கும் இறை ஆசீர் பெற்று தர வேண்டும். அதனால தான் இந்த இடம் திருத்தலம் ஒரு கடவுள் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு இடம். கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்ல. நீ யாரும் சொல்கிறாங்க, இல்லை எங்களை கத்தோலிக்கர்கள் தான் போக முடியும். அவர்கள் இந்த திருப்பலிக்கும் வரலாம், நற்கருணை கொண்டு தான் எடுக்க மாட்டாங்க. ஆனால் திருப்பலியில் கடவுளுடைய ஆசிரியர் எல்லாருக்கும், கடவுள் எல்லாருக்கும் தந்தை, கடவுள் எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். ஆகவே இதுதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் என்ன சொல்ல, அனைவரையும் உள்ளடக்கிய தன்மையை வளர்க்க வேண்டும். நம்ம இப்போது வாழும் இந்த காலகட்டத்தில் நாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்ன அப்படி ஒரு சிந்தனை இருந்தது, இப்போ கிடையாது. எல்லாரையும் நாம் வரவேற்கணும். எல்லாருக்கும் தந்தை கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கின்றார். கடவுளுடைய இரக்கம் எல்லாருக்கும் கொடுக்கின்றார். விடத்தை நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இன்னும் நம்ம அந்த பழைய சிந்தனையில் இருந்தோம் என்றால் நாம் தவறாக அல்லது ஆவியானுடைய ஏவுதலுக்கு ஏற்ப நாம் வாழவில்லை. அதனால தான் அந்த குழுவை, அந்த அமைப்பை பாப்பானவர் எக்ஸ்கம்யூனிகேட் இருந்த வேண்டும் என்று. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அன்னம்மாள் திருத்தலத்துக்கு வந்திருக்கின்றோம். நமக்கு எல்லோருக்கும் நாம் பார்க்கின்றோம்,
இங்கே வரது யார்? பெரும்பாலும் அவர்களுக்கு வரம் பெற்று வருகின்றார்கள். நன்மைகள் நடக்கின்றது, புதுமைகள் நடக்கின்றது. யார்? கிறிஸ்துவ கத்தோலிக்க அல்லாதவர்கள். கடவுள் காண்பிக்கின்றார், இவர்களே என்னுடைய மக்கள். ஆகவே இதை பார்த்து நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இத்தகைய மக்களை, வரும் மக்களுக்கு இன்னும் அதிகமான மக்கள் இந்த மாதிரி இந்த இடத்திற்கு வந்து இறை அருளை பெற, இறைவனுடைய வரத்தை பெற, அவர்கள் கேட்கும் காரியங்கள் நிறைவேற அவர்களுக்கு நாம் மன்றாடுவோம், அவர்களுக்கு நாம் வழிகாட்டுவோம்.